நேத்து மகேஷ் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனானா? ஆமாங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். இவருதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு போன் பண்ணி மகேஷ் எப்படி இருக்காருன்னு பேசிட்டு போனை வைக்கிறேன், அவரு நேரா வந்து நிக்கிறாரு. அதுவா? அது இங்க வந்தவரு வெள்ள மகேஷ், அவரு கருப்பு மகேஷ். மகேஷ்ன்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நாங்க ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கோம். அவரோட ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து மிக்சி எல்லாம் கூட பிரசன்ட் பண்ணாரே. சகல நல்லாவே மாவரைக்குது. என்ன சரளமான பொய். யார் யாரோ வந்தாங்க, என்னவோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஏங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு வேலை இருக்கு, வாங்க. ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருப்பா. இந்த வந்துட்டேன் காயத்ரி. சர்சே, இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இப்போ நீ மனசு வச்சாதான் அந்த மகேஷ் உயிரை காப்பாற்ற முடியும். ஏங்க, நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? பணம் உங்ககிட்ட இல்லைன்னா கூட நகை இருக்குல்ல, அதுல 2 கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அந்த மகேஷ் உயிரை காப்பாத்திடலாம். நான் வேணா சங்கர் கிட்ட பணத்தை கேட்கவா? இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் சங்கரையும் வேணா போன் பண்ணி பேச சொல்றேன். இல்ல, அதெல்லாம் வேணாம். ஏதோ வேலையில் இருக்கும் போதாவது வேற யார்கிட்ட கடன் கேட்கலாம். வேலை இல்லாதப்போ கடன் கேட்கறது பிச்சை எடுக்கிற மாதிரி. சரசு, ஏங்க சங்கர் யாருங்க? என் தம்பி தானே. நீங்க ஏங்க அந்த மாதிரில நினைக்கிறீங்க? இந்த பார் சரசு, நீயும் மத்தவங்க மாதிரி என் தன்மானத்தை குத்தாத. உனக்கு நகையை கொடுக்க விருப்பம் இருந்தா கொடு, இல்லைன்னா விடு. மகேஷுக்கு விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்க சொல்லாத. ஏங்க ஏன் இப்போ இப்படி சட்டு சட்டுன்னு கோவப்படுறீங்க? பின்ன என்ன சரசு, ஒரு புருஷக்காரன் ஆத்திர அவசரம்னு வந்து கேட்டா நகையோ பணமோ உடனே கொடுத்துடணும். நகை வாங்கும் போது என்ன சொல்றீங்க? நாங்க என்ன எங்களுக்காக வாங்குறோம், உங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம் கொடுக்க தானே வாங்குறோம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அவசரம் வந்து கேட்கும் போது 1008 கேள்வி கேட்கறீங்க. சரிங்க, நான் நகையை தரேன், எந்த கேள்வியும் கேட்கல, போதுமா? இத அப்பயே சொல்லிருக்கலாம்ல. இந்த பணத்தை நீ எனக்காக தரல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தர. இது ஒரு புண்ணியம். சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கட்டுமா? விட மாட்டியே நீ. இல்ல, நகையை எப்போ திருப்பி கொடுப்பீங்க? அது அவன் ஆபரேஷன் முடிஞ்சு ஊருக்கு போனதும் நிலத்தை வித்து இந்த பணத்தை செட்டில் பண்றேன்னு சொன்னான். இது ஆபரேஷன் முன்னால ஹாஸ்பிட்டல்ல 3 லட்சம் ரூபாய் அவசரமா கட்டணும்னு சொன்னாங்க. அந்த பிரஷருக்காக தான் இதை கேட்கறேன். சரிங்க, நான் நகையை தரேன், ஆனா ஒரு 3 மாசத்துக்குள்ள திருப்பி வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அது கண்டிப்பா கொடுத்துருவான். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பா சங்கருக்கு தெரிய வேணாம். என்ன ஏதுன்னு கேட்டு குடஞ்சு எடுத்துருவான், அதுக்காக சொல்றேன். சரிங்க, நான் அவகிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல, போதுமா? சரி. என்ன மாமா, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஆமா, நேற்று ஆபீஸ் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. இன்னைக்காவது நல்ல நாளா, வரீங்களா? ஏய், இன்னைக்கு நாள் நல்லதா இருக்கு. இது பாருங்க, இன்னைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணுங்க, சரியா? ஆமா, என் புருஷனுக்கு எவ்வளோடா சம்பளம்? அதே நீ கேக்குற. என் புருஷ சம்பளத்தை என்கிட்ட தான் நீ கொடுக்கணும். இதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. நானே அவ சொத்து தானே, கொடுத்துருப்பா. கேட்டுக்கிட்டியா? அவர் சம்பளம் என்கிட்ட தான் வரணும். இங்க பாரு, 1ஆம் தேதியானா டான் அவருக்கு சேலரி வந்துடணும், புரியுதா? முதல்ல வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லு, அப்புறமா டான்னு சம்பளம் கொடுக்குறேன், போதுமா? என்னங்க, நீங்க போய் குளிச்சுட்டு உடனே ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரி. என்னக்கா கிளம்புங்கன்னு சொன்ன, ரோபோ மாதிரி அப்படியே போயிட்டே இருக்காரு. டேய், என் புருஷன் மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்குமே புருஷன் கிடைக்க மாட்டான். உங்க மாமா சொக்க தங்குண்டா, அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாரு, என் வார்த்தையும் மதிக்கிறாரு. நான் கிழிச்ச கோட்டை எப்பயுமே அவர் தாண்ட மாட்டாரு. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா, இந்த உலகத்திலே கொடுத்து வச்ச வைஃப்னா அது நீயா தான் இருப்ப. அதனால உனக்கு நீயே திஷ்டி சுத்தி போட்டுக்கோ. சரசு, இத வந்துட்டேங்க. நடு ரோட்ல ஓட விட்டு சும்மா வெட்டினல்ல, வேலைக்கு வா. எங்க கிளம்பிட்ட? இல்ல, வார்டனு வேலை செய்யறதுக்கு கூப்பிடுறாரு. நீ ஒன்னும் வேலைக்கு போக தேவையில்ல,
எங்க போலன்னா அவர் திட்டுவாருங்க. போனா நான் திட்டுவேன். நீ என் ரூம்மேட்டு, நீ போய் வேலை செஞ்சா எனக்கு தான் அசிங்கம். ஆமா, வந்ததுலேருந்து நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறிய. நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த, எதுக்காக கொலை பண்ண, எல்லாத்தையும் சொல்லு. வந்ததுலேருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறிய. டேய், எல்லாரும் வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நீ உட்காந்து பேசிட்டு இருக்க. இல்ல சார், பத்ரி தான். வார்டன், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அதான் வந்து. அவன் நம்ம ரூம்மேட்டு, அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எட்ட காலி பண்ணு, காத்து வரட்டும். என்ன பத்ரி, நீ உன்னதான் கண்டுக்காம விட்டுறல. அவன் புதுசா வந்தவன், அவன் வேலை செய்யலன்னா எப்படி? ஜெயிலர் என்னதானே திட்டுவாரு. இதனால மத்தவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்கல்ல. போயா, நீயும் ஜெயிலரும் பண்ற வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? இந்த பார், சிறைத்துறை அதிகாரிக்கு மொட்டை கடிதாசி போடவா? போயா, இவரு பெரிய ஒழுக்க சிகாமணி வந்துட்டாரு. உன்னெல்லாம் வேற ஜெயிலுக்கு அனுப்புனாதான் சரியா வரும். என்ன பத்ரி, நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? வார்டனே உங்களை பார்த்து பயந்துட்டு போறாரு. அதெல்லாம் பெரிய கதை தம்பி, ஈஸியா அந்த பேர் வரல. பத்ரி சொன்னா வந்தே நடக்கும். என் கதை அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் கதையை சொல்லு. என்ன சொல்றது பத்ரி, நான் காதலிச்ச பொண்ணு பெரிய கோடீஸ்வரி. நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அட, ஆரம்பமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கப்பா. கோடீஸ்வரனா நீ? சொல்லு சொல்லு. அவ தாத்தா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்தை உயில எழுதி வச்சு செத்துட்டாரு. அது யார் பேர்ல எழுதி வச்சிருக்கான்னு தெரியாது. அப்பதான் அந்த உயில காணும். என்ன மாதவா சொல்ற? சில மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது, அந்த உயில எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வச்சிருந்தாங்க. சில மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது, அந்த உயில எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வச்சிருந்தாங்க. அவ எங்க ஃபேமிலிக்கு வேண்டப்பட்டவ தான். அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை அபகரிக்கணுன்ற எண்ணத்துல தான் அவ உயில திருடி வச்சிருந்தா. அட, கில்லாடிதான்பா அவ. இதுக்கு நடுவுல தான் வேற ஒருத்தனை செட்டப் பண்ணி அந்த உயில அவங்கிட்ட இருக்கதா சொல்லி என்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டா. முதல்ல இது எனக்கு தெரியாது. ஆனா என்ன மிரட்டின ஒரு நாள் என்கிட்ட சிக்கினா. அன்னைக்கு அவனை சுலுக்கெடுத்த போது அந்த 10 லட்சம் ரூபாவை மிரட்டி வாங்கினது அந்த பொம்பளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், அந்த உயில இருக்கதோ அந்த பொம்பளை போலீஸ் கிட்ட தான் உண்மையை கக்கிட்டான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நேரா அவ வீட்டுக்கு போனேன். அந்த உயில தேடி பார்க்கும்போது அவங்க அண்ணன் குடிச்சிட்டு என்ன வந்து தடுத்தான். போடன்னு சும்மா தள்ளி விட்டான். அவன் செவுத்துல மோதி செத்துட்டான். நானும் உயில் எடுக்காம அப்படியே ஓடி வந்துட்டேன். கடைசியில போலீஸ் அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன அரெஸ்ட் பண்ணிடுச்சு. பாஸ், நீங்களே சொல்லுங்க பாஸ், என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் பண்ணது என்ன தப்பா? நான் பண்ணது என்ன கொலையா? என்னப்பா இது? விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம் கதையை சொல்லிட்டு கடைசியில புதிர் போடும் அந்த மாதிரி கேக்குறிய. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் உள்ள வந்தாச்சு. அப்ப அந்த பொம்பளை போலீஸ் அவளுக்கு வேலை போயிடுச்சு. அப்ப அந்த உயிலு இன்னும் அவகிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. 100 கோடி சொத்துயா? கரெக்டு தான். ஆனா அந்த உயிலு யார் பேர்ல இருக்குதுன்னே தெரியலையே. ஒருவேளை என் பொண்டாட்டி பேர்லயோ இல்ல என் பேர்லயோ இருந்தா நேரா அதை கொண்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துடலாம். ஒருவேளை 2 பேர் பேர்லயும் இல்லைன்னா அதை கிழிச்சு போடலான்ட்டு தான் நான் அந்த பொம்பளை போலீஸ் வீட்டுக்கே போனேன். ஆனா அதுக்குள்ள அந்த கொலையும் நடந்து போச்சு. எல்லாமே தலைகீழாவும் மாறி போச்சு. அப்ப வெளியில ஒரு உயில் இருக்கு, அது அனாமத்தா இருக்கு.
ஆமா அது சம்பந்தப்பட்ட சொத்து 100 கோடி இருக்கு. ஆமா. அந்த 100 கோடி சொத்தும் யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாம ஆனா அதையா முடிச்சுக்கிட்டு இருக்கு. ம், அப்படியும் வச்சுக்கலாம். ம் வாங்க மாமா. உட்காருங்க, உங்க சேர் தான். என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மாமா. தேங்க்யூ. இருட்டில் இருந்த என்னோட கம்பெனி இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. கம்பெனி லைட் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்க, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா மாமா, முன்னாடி வேற ஒரு பேர் வச்சிருந்தேன், பிசினஸ் சரியா போகல. லைட் ஹவுஸ்னு இந்த பேர் வச்சோன்னே பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு மாமா. இந்த பேர் வச்ச அடுத்த நாளே பாரம்பரியமான ஒரு இடத்துல நல்ல விலைக்கு சேல்ஸுக்கு வந்தது. அதுக்கு அட்வான்ஸா 2.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராஜெக்டோட மொத்த விலை 10 கோடி ரூபாய். நான் அட்வான்ஸா 2.5 கோடி கொடுத்ததுனால இன்னும் 3 டியூல அந்த பேலன்ஸை கொடுத்துட்டா அந்த இடம் நமக்கு சொந்தமாயிடும். அந்த இடம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கோடி கோடியா நம்ம பிசினஸ் பண்ணலாம். நல்ல விஷயம் சங்கர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லைட் ஹவுஸ்ன்ற பேரு ஒரு புத்துணர்ச்சி தருது இல்ல? ஆமா மாமா, லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது. இப்போ ஒருத்தன் வீடு வாங்கினா வீடு இருட்டா இருந்தா பிடிக்காது, வெளிச்சமா இருக்கணும்னு நினைப்பான். இந்த 2 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் லைட் ஹவுஸ்னு பேர் வச்சேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லதா இருக்கு பேரு. மாமா, நான் தனியாளாவே இந்த பிசினஸ் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன். மேனேஜ் பண்ண முடியல. பிசினஸ் டென்ஷன்ல தான் ஃபேமிலி மேட்டர் கூட என்னால கவனிக்க முடியல. இப்ப நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் 1 இயர்ல இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா மாத்துறோம். என்ன சொல்றீங்க? கவலையே படாத சங்கர், உனக்கு என்னோட முழு ஒத்துழைப்பும் என்னோட முழு உழைப்பும் கண்டிப்பா தருவேன். தேங்க்யூ மாமா. ஃப்ரீயா ஜாலியா ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? சரி சரி, எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சகல வரேன். அடடா, நாற்காலிக்காக உங்களை செஞ்சாங்களா இல்ல உங்களுக்காக இந்த நாற்காலியை செஞ்சாங்களான்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஜிஎம் போஸ்ட் சும்மா கச்சிதமா பொருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். அப்படியே நான் வந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேலையா வந்த? அதான் சரசு கிட்ட பேசி 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும்னு வச்சுங்களேன். இந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது. அப்படியே பணம் கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். இந்த பார் சகல, என்கிட்ட பணமா இல்ல, நகையா தான் இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். நீ போலீஸ் செஞ்சு வச்சிட்டுனா வம்பாயிடும். நான் பணமாவே உனக்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சகல. அப்புறம் ஏற்கனவே உனக்கும் பொண்டாட்டிக்கும் நான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். அதனால இந்த 3 லட்ச ரூபாயை நான் உனக்கு கடனாக தான் தருவேன். அதை நீ திருப்பி கொடுத்துடணும். கொடுத்துட்டா போச்சு. நீ சொல்றத பார்த்தா திருப்பி தர மாதிரி தெரியலையே. என்ன சகல, எப்படி சொல்லிட்டீங்க? நான் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவன். அப்புறம் சகல, ஈவினிங்குள்ள 3 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தரையா? தட் இஸ் மை சகல. போயா வரேன். சகல போயா வரேன்.
சார் என்னையா வாயா சார் என்னையா வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க சார். ஓ சரி போ. சரிங்க சார். இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள சரசு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காளே. கேரட் அல்வா. ஜிஎம் போஸ்டிங் கிடைச்சதும் சரசுக்கு தலைகால் புரியல போல் இருக்கு. கேரட் அல்வாலாம் செஞ்சிருக்கிறா. பின்னி இருக்கிறா. போன் போட்டு சொல்லிடுவோம். ஹலோ. என்னங்க ஆபீஸ் போயிட்டீங்களா? ஆபீஸ்ல எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேரட் பொரியல் பண்றதுக்காக கேரட் நறுக்கிட்டு இருக்கேன். ஏங்க? இப்பதான் கேரட் அல்வா பண்ண, அதுக்குள்ள கேரட் பொரியலா? கேரட் அல்வாவா? கேரட் அல்வா யார் பண்ணது? நான் கேரட் பொரியல் பண்றதுக்காக தானே கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, உங்களுக்கு கேரட் அல்வா வேணுமா? வேணா சொல்லுங்க, நான் சாயங்காலம் பண்ணி கொடுத்துறேன். அது வந்து என்னங்க, மறுபடியும் வேலைக்கு போனோடனே தலை கால் புரியலையா? ஆமா சரசு, திரும்ப வேலைக்கு வந்திருக்கேன்ல, அதனால ஒரு சந்தோஷம், அதனால ஒரு குழப்பம், அவ்வளவுதான். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இங்க பாருங்க, நான் தான் உங்களுக்கு இந்த வேலையை சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு எதுவும் ட்ரீட்லாம் கிடையாதா? உனக்கு என்ன ட்ரீட் வேணும் கேளு, செய்யறேன். உங்க சம்பளத்தை ஒழுங்கா என் கையில கொண்டு வந்து கொடுங்க, அது போதும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற பெரிய ட்ரீட். அவ்வளவுதானா? உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, வச்சிடுறேன். சரசு ஸ்வீட் கொடுத்து விடலன்னு சொல்றா. ஆனா பியூன் உங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஒருவேளை வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய பாக்ஸை நம்மள்ட்ட மாத்தி கொடுத்துருப்பானோ? கவிதா. ஹலோ. ஹலோ. வாழ்த்துக்கள் சுபமாமா. ஜிஎம் சார், எனக்கு எல்லாம் தெரியும். சங்கர் கம்பெனில இப்ப நீங்க தானே ஜிஎம். அது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ அதை விடுங்க. சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க சரசு? எது? சாரி, எப்படி இருக்க கவிதா? இங்க பாருங்க, சரசுன்னு என்ன கூப்பிட்டீங்க டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு பயங்கர கோவம் வருது. சாரிம்மா, வாய் தவறி வந்துருச்சு, விட. சரி, நீ எப்படி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன, எப்படி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நான் செஞ்சு கொடுத்த கேரட் அல்வா எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? ஓ, கேரட் அல்வா நீ செஞ்சதா? வந்ததில்ல, சாப்பிட்டீங்கல்ல? அது நீ எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, சில விஷயம் அறிஞ்சும் அறியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். நீங்க எனக்காக தானே வேலைக்கு போறீங்க, உண்மையை சொல்லுங்க. உனக்காகவா? ஆமா, இப்ப எனக்கு வேலை போயிடுச்சு, சம்பாத்தியம் இல்ல, வயித்துல உங்க குழந்தை வளருது, என்ன அக்கறையா பாத்துக்கணும், நம்ம குழந்தையோட எதிர்காலம், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஆசை என் மேல. கனகா சொன்னா, நேத்து நைட்டு ஃபுல்லா எப்படா நான் கண்ணு முழிப்பேன், எப்படா நான் கண்ணு முழிப்பேன்னு என் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்களாமே. சோ ஸ்வீட். அதை கேட்ட அடுத்த நிமிஷம் என் மனசு அப்படியே உருகிடுச்சு. என் மனசுல இருந்த கோவம் அப்படியே உருகி போயிடுச்சு. ஐ லவ் யூ மாமா. இனிமே எப்படி வாழறது, என் செலவுக்கு என்ன பண்றது, வயித்துல இருக்கிற குழந்தைய எப்படி வளர்க்கறதுன்னு
நினைச்சுக்கிட்டு டென்ஷனா இருந்தேன். இப்ப நீங்க ஜிஎம்மா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன கவிதா? உங்க பென்ஷன் பணம் கட்டாயம் 20,000 வரும்ல, அந்த பணத்தை சரசு கிட்ட அப்படியே கொடுத்துருங்க. அதுல ஒரு பைசா நான் கேட்க மாட்டேன். ஆனா சம்பள பணம் என் கைக்கு வந்தாகணும். அதுல ஒரு பைசா கூட சரசுவுக்கு போக கூடாது. எனக்கும் என் குழந்தைக்காகவும் தான் நீங்க வேலைக்கு போறீங்க, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால சம்பளம் மொத்தமும் இங்க வந்தாகணும். இங்க வரல, உங்க மனசுல ராணியா இருக்கிறேன்னா ராட்சசியா மாறிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க சம்பளத்தை ஒழுங்கா என் கையில கொண்டு வந்து கொடுங்க, அது போதும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற பெரிய ட்ரீட். சம்பளம் மொத்தமும் இங்க வந்தாகணும். இங்க வரல, உங்க மனசுல ராணியா இருக்கிறேன்னா ராட்சசியா மாறிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க.